உனக்கு என்ன வேணுமோ தின்னு. 5 டீயா? ஏய் இங்க பாரு, மாப்பிள்ளை எங்கேயே தேடிட்டு இருக்கான், இங்கே இருக்காரு. ஏமா கொஞ்சம் திரும்பி பாரு உன் ஆசை மகனை. ஏன் மாப்பிள, நீ வானத்திலே பறந்துட்டு இருப்பேன்னு வாத்தா சொல்லிச்சு. ஏரோப்ளானுக்கெல்லாம் லீவா இல்லை உங்களுக்கு நோவா? காப்பி கடையில் டீயை கொடுத்துட்டு இருக்கிய. ஏன் மாப்பிள, உங்களுக்கு ஏசி காத்து ஒத்துக்கலையாமே? உங்க ஆத்தா சொல்லிச்சு. அது சரி, தூசியில கிடக்கிற கழுதைக்கு ஏசி ஒத்துக்குமா என்ன? அப்படி சொல்லு பெரியப்பு, உரைக்கிற மாதிரி. இல்லை சுப்பிரமணி, என்னை மன்னிச்சிடறா. சும்மா இருந்த உன்னைய ஊரை சுத்தி பார்க்கலாம், சூரப்புலியா மாப்பிள்ள இருக்காருன்னு கூட்டிட்டு வந்தேன். சூரப்புலியா இல்ல, சூடா டீ ஆத்திரத்துல புலியா இருக்காரு. ஏன் லட்சுமி, என்னமோ சொன்னிய, வேலை செய்யற இடத்துல எல்லாத்துக்கும் பொறுப்பு என் மகன் தான். என்ன எதுக்கு? மாவாட்டுறதுக்கு, வடை சுடுறதுக்கு, டீ போடுறதுக்கு, எச்ச கிளாஸ கழுவுறதுக்கு, இதுக்கு தானே. எப்பா நல்ல வேடா சாமி, நாம பாக்கங்காட்டி சரியா போச்சு. இல்ல பொழப்பே நாரி போயிருக்கும்ல. பெரியப்பு, ஆமா, லட்சுமி வார்த்தைனா லட்சத்துல ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த லட்சணத்தை தான் இப்ப பாக்குறோம்ல. ஆமாங்கிறல்ல. ஏன் லட்சுமி, நீ அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லும் போதே நான் என்னமோ நினைச்சேன். அது சரி, அட்ரஸே இல்லாத கழுதை எப்படி கண்டுபிடிக்கிறது? மாப்பிள காட்டுல அடமனம் சொன்னாங்க. அடமலை தான். அத்துக்கிட்டு போன மாடு எங்கன போயாண்டோம்? கேவலப்பட்ட பைய. அண்ணே, அப்படி ஒரு உறவை சொல்லி என்னை அசிங்கப்படுத்தாத. அண்ணே, ஓ மருமகன் யாரு இந்த எச்சக்கலையா? நீ வேற 4-5 ஏலமலை வச்சிருக்கலாம். என் பொண்ணை கட்டிக்கிறேன்னு நான் நீனு போட்டி போட்டு வரிசையில் நிற்கிறான். நான் தான் கூட பிறந்த பொறப்பாச்சே, உறவு விட்டுறக்கூடாதுன்னு பார்க்க வந்தேன். இங்க என்னடான்னா இவன் வயிற்ற கழுவுறதுக்கே இவன் எச்ச கிளாஸை கழுவிட்டு இருக்கான். இந்த லட்சணத்துல என் பொண்ணையும் கட்டி கொடுத்தா 2 பேரும் சேர்ந்துல கழுவிட்டு திரிவாங்க. அட வாங்கடா போலாம். பெரியப்பு டீ சொன்னமே. ஆட போடா வக்கத்த பையல. போச்சா? இங்க பாரு லட்சுமி, சம்பா விளைஞ்சிருக்கோம், சாப்பிட்டு போலான்னு சந்தோஷமா வந்தேன். ஆனா இங்க சாவியில விளைஞ்சு கிடக்கு. இந்த சாவியை என் வீட்டு எருக்குழி தான் ஏத்துக்கும், என் மருமகன் ஏத்துக்கிட முடியாது. பிசாலோ, நீயுமா? கள்ளுக்கடையில வேலை பாக்குறவங்க கூட காசு நிறைய கிடைக்கும். டீ கிளாஸ் கழுவுறவனுக்குலாம் என்ன கிடைக்கும்? அம்மா, அம்மா, அம்மா. நினைச்சு பாக்கலையப்பா, நான் கனவுல கூட எப்படி இருக்கும்னு நினைச்சு பாக்கலையே. மாசம் மாசம் நீ அதிகமா பணம் அனுப்பும் போது அதுல என் மகனோட பாசத்தை மட்டும்தான் பார்த்தேன். ஆனா அத நீ சம்பாதிக்கப்பட்ட வலியையும் வேதனையும் பார்க்காமலே போயிட்டம்பா. நம்ம ஊர்ல கல்யாணம் காது குத்துனா களத்து வீட்டுக்காரரு கால்ல விழுந்துட்டு வா, நல்லா இருப்பேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வாழ்ந்து கெட்ட குடும்பம் வந்து வாழ்த்துனா நல்லா இருக்கும்னு என்ன கூப்பிடுவாங்க. அப்போ கால்ல விழுறவங்களுக்கு காசு கொடுக்க மடிய பிடிக்கிறப்பெல்லாம் மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம்.
ஏன்னா மக அனுப்புன காசுல அங்க இருக்கு. அப்ப சந்தோஷப்பட்டேன்னா இப்படி உன்னை சந்திப்பேன்னு நினைச்சு பார்க்கலப்பா. வயலுக்கு போனா பரப்பு மேல நடக்க வேண்டியது இருக்கும். நீ வழுக்கி விழுந்துருவியன்னு. தோப்புக்கு போனப்ப மட்டும் துறைய கூட்டிட்டு போனனே. ஆனா இப்ப நீ தெரு தெருவா நடந்து போய் டீ கொடுத்து வேண்டாம் ராசா. ஐயா, நாத்து விதைக்கிறப்போ நல்ல விளையணும்னு விதை நெல்லு நம்ம வீட்ல இருந்துதான் எல்லாருக்கும் போகும். விதை நெல்லு கொடுத்த குடும்பம் வீராப்பாதான் இருக்குங்கிறத நிரூபிச்சிட்டியப்பா. பெருமையா இருக்குப்பா. சொல்ல ரொம்ப பெருமையா இருக்கு. ஆடு மாடு திருடுறவன் கூட வெள்ளையும் சொல்லியுமா வீராப்பா ஊருக்குள்ள திரியறப்ப ஏன் மக ஏன் மாதவ மானத்தோட உழைக்கிறாங்கிறத நினைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்குப்பா. பேசிட்டு போறாங்கப்பா. யாரும் என்னமோ பேசிட்டு போறாங்க. நரம் இல்லாத நாக்கு 4 பேச்சு பேசதான் செய்யும். அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத. தோட்டி போல உழைச்சி தொரை போல சாப்பிடணும்னு ஊருக்குள்ள வெறும் வார்த்தையா மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனா நீ வாழ்க்கையவே வாழ்ந்து காட்டிட்டு இருக்கையா. உன்னை பாக்குறப்பெல்லாம் சந்தோஷம் பொங்குதியா. பூவை பாக்குறப்ப அழகா இருக்கு, மனமா இருக்குன்னு தான் அத்தனை பேரும் பாப்பாங்க. ஆனா அத தாங்கி நிக்கிற தண்டை இந்த தாய் கூட பார்க்காம போயிட்டேனப்பா. சின்ன புள்ளையில எப்படி படிக்கிறேன்னு எழுதி காட்ட சொன்னா மத்தவங்க பார்க்க கூடாதுன்னு மறைச்சு மறைச்சு எழுதுவப்பா. ஆனா நீ எப்படி இருக்கன்னு எனக்கு எழுதுறப்ப கூட உன் மனச மறைச்சு எழுதிட்டியப்பா. முடியலையா, முடியல. டேய் மாதவா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம வீட்டு நாய்ங்க கூட எச்சி சொத்த சாப்பிட கூடாதுன்னு அதுக்குன்னு தனியா நல்ல சோறாக்கி போட்டு வைராக்கியமா வாழ்ந்த குடும்பம். ஆனா நீ இப்போ ஊர்ல இருக்கிறவங்க எச்சி கிளாஸ் எல்லாம் என்னடா இதெல்லாம்? எல்லா அம்மாவும் தம் புள்ள ராஜா அம்மா இருக்கணும் தானடா ஆசைப்படுவாங்க. நாமளும் அந்த ஆசையில தானடா இந்த ஊருக்கு வந்தோம். சரி, விலகி தானே இருக்கோன்னு வேஷம் போட்டாது வாழலான்னு பார்த்தோம். பார்த்துட்டாங்க. டீ கடையில் சொல்லாம வந்துட்டேன். பூட்டுற டைம் ஆச்சு. நான் போய் கடையில் சொல்லிட்டு வந்துடுறேன். அப்படியே அம்மாவுக்கு சாப்பாடு வாங்கி தர்றேன். நீ அம்மாவை பார்த்துக்க. அம்மா பார்த்துக்கடா.
கிளம்பு. எங்க? ஸ்பைடர்மேன் படத்துக்கு. இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு, டிக்கெட் கிடைக்காது மாமா. டேய், தியேட்டர் மேனேஜர் என் ஃப்ரெண்ட்ரா, கேட்டா உடனே கொடுத்துட்டான். கிளம்பு. மாமா வாங்க போலாம். நான் வரல. ஏன் வரல? எனக்கு மூடு சரியில்லை. நானும் வரலடா. உங்க 2 பேருக்கு என்னாச்சு? இன்னைக்கு ஆட்டோமேன் ஸ்கூலுக்கு வரல. அம்மா அப்பாவை என்ன கூட்டிட்டு வர சொன்னாங்க. அப்பா வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால நானே நடந்து வந்துட்டேன். அதான் அம்மாவுக்கு கோவம். அவன் என்ன ஒன்றும் தெரியாத குழந்தையா? அதான் வந்துட்டான்ல. கிளம்புக்கா, டைம் ஆயிடுச்சு. அம்மா, ஸ்பைடர்மேன் படம் சூப்பரா இருக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்கம்மா. அதுல அவன் மாடிக்கு மாடி பறந்து போவானாமா, கையில இருந்து வெப்பெல்லாம் வருமாமா. ப்ளீஸ்மா, அந்த படம் பார்க்கலாமா? ஏராஜி, பரத் இவ்வளோ ஆசைப்படுறான்ல, நீ போயிட்டு வா. ஏன் நீங்க வரலையா? இல்லடா, நான் பரத்தை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வராம விட்டதுக்கு எனக்கு இதான் பனிஷ்மெண்ட். நீங்களாம் போயிட்டு வாங்க. சினிமாக்கு வராம இருந்துட்டா மட்டும் அது பனிஷ்மெண்ட் ஆயிடுமா? என்ன பண்ணுங்கிற இப்போ? தோப்புக்கரணம் போட்டுமா? இதா 1 2 3 4 5 6 7 போதும் போதும், ஐஸ் வச்சதெல்லாம். 9. ஐயோ போதும் மாமா. இதோ பாரு, தோப்பு காரணம் போட்டாரு, பனிஷ்மெண்ட் ஓவர். கிளம்புக்கா. தோப்பு கரணை மட்டும் போட்டா போதாது, சினிமாக்கு வரேன்னு சொல்லலையே. அக்கா, இங்க இருந்து தியேட்டர் போறதுக்கு ½ hour ஆயிடும், லேட் ஆயிடும். ப்ளீஸ் கிளம்புக்கா. அடே ரமேஷ், நான் வரலன்னா என் பொண்டாட்டி சினிமாக்கு வர மாட்டாளா? அவளுக்காக வரேன். கிளம்பலாம். ராஜி, ராஜி, இன்னும் கோவமா இருக்கியா? கொஞ்சம் சிரிய. கோச்சுக்கிட்ட ரொம்ப அழகா இருக்க. தப்புதான், மன்னிச்சுக்க. போதும் போதும், ஐஸ் வச்சதெல்லாம். ஐ, அம்மா கோவம்லாம் போயிடுச்சு, வாங்கம்மா போலாம். சும்மாடா. டேய், அண்ணி எங்க? கேளு கேளு. மேல இருக்கா? சரி, நான் உங்களை ரெடியாக சொல்றேன், நீங்களும் ரெடி ஆயிடுங்க. ம். ஓகேடா. அப்ப ராஜி, அருணுக்கு ஃபோன் பண்ணி அவனை டைரக்டா தியேட்டருக்கு வர சொல்லட்டுமா? அண்ணி, அண்ணி, என்ன நீ உடம்பு சரியில்லையா? இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல. சரி, ரெடியாகுங்க, நம்ம சினிமாக்கு போறோம். சினிமாவுக்கா? ஆமா, நீ ஃபேமிலியோட எல்லாரும் போறோம், நீங்களும் வரீங்க. இல்ல, நான் வரல. நான் என்ன படம்னு சொன்னா தியேட்டருக்கு முதலாளா போய் நிக்கிறது நீங்களா தான் இருப்பீங்க. என்ன படம் தெரியுமா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பைடர்மேன். ஸ்பைடர்மேன் எனக்கு பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது வந்து குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். இன்டர்நேஷனல் ஃபிலிம், அதனால தான் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைச்சேன். நீங்க வாங்க, நீ நம்ம போலாம். வாங்க நீ, ப்ளீஸ். நான் ரெடி ஆயிட்டு வரேன். ஓகே, சீக்கிரம் வாங்க. ம். ஸ்வேதா, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி எப்படிலாம் செக் அனுப்பணும்னு பார்த்துக்கிட்டீங்களா? எஸ் சார். எனி டவுட்ஸ்? நோ சார். தட்ஸ் ஃபைன். ஜஸ்ட் மினிட். ஹலோ அருண், நான் மாமா பேசுறேன்டா. நீ என்ன பண்ற? ஆபீஸ் முடிஞ்சதும் நேரா எஸ்எஸ்ஆர் பங்கஜன் தியேட்டருக்கு வந்துரு. ரமேஷ் நம்ம எல்லாரும் சினிமா போறதுக்காக டிக்கெட் எடுத்திருக்கான். என்ன மாமா இது? இப்படி திடீர்னு படத்துக்கு கூப்பிட்டா எப்படி? ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்கு, எல்லாத்தையும் அப்படியே விட்டு வர முடியுமா? ஆபீஸ் வேலையெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்டா. நம்மளே குடும்பத்தோட வெளியில போறது அபூர்வம். சீக்கிரமா வா. எல்லாருமே வா. ஆமாண்டா, நான், உங்க அக்கா, ஜானகி, பரத் எல்லாருமே போறோம். டேய், ஒரு விஷயம் தெரியுமாடா? எப்பவுமே எல்லாத்துக்கும் லேட்டா கிளம்புற உங்க அக்காவே சினிமான உடனே கரெக்டா கிளம்பிட்டா. ஓகே ஓகே, நானும் வரேன். ஓகேடா, பாய். சார், ஃபிலிம்க்கா போறீங்க? ஆமா. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நானும் உங்க கூட வரலாமா? இல்ல சார், நான் பிறந்ததுலேருந்தே குடும்பத்தோட எங்கேயுமே வெளியே போனதில்ல. அண்ணங்கள்லாம் பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு எப்பவும் டென்ஷனாகவே இருப்பாங்க. அவங்க கிட்ட ஏதாவது கேட்கணுன்னா எனக்கு ரொம்ப பயம். நான் படித்ததெல்லாம் ஊட்டிலையா, அங்கே என் ஹாஸ்டல் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. சினிமா போகிறதுக்குலாம் பெர்மிஷன் இல்லை. அதான் நீங்கள் குடும்பத்தோட சினிமா போகிறேன்னொன்னே எந்த சினிமான்னு கூட கேட்காம ஒரு க்யூரியாசிட்டியில் நானும் வரேன்னு சொல்லிட்டேன். ஐம் சாரி சார். ஓகே, ஜாயின் வித் அஸ். தேங்க்யூ சார். டிக்கெட் கிடைக்குமான்னு தெரியலையே.
சங்கீதா, ஒரே கூட்டமா இருக்காமா? நமக்கு டிக்கெட் கிடைக்குமா? ஆமாக்கா, ஒரே கூட்டமா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு. அக்கா வீட்ல வேற படத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இப்போ என்னக்கா பண்றது? இன்னைக்கு இல்லைன்னா என்னம்மா, இன்னொரு நாளைக்கு பார்த்துட்டா போச்சு. அக்கா, உனக்கு இங்கிலீஷ் தெரியுமாக்கா? ஏம்மா கேக்குற? ஏன்னா இது இங்கிலீஷ் படமாச்சு, இங்கிலீஷ்ல தானே பேசுவாங்க. எனக்கு கண்ணே தெரியாது, நான் படம் பார்க்க வரலையா? சார் படம் ஆரம்பிச்சாச்சா? ஆரம்பிச்சாச்சு. சரி. மாமா, நம்மலாம் சீக்கிரமா உள்ள போயிடலாம். படம் ஆரம்பிச்சாச்சு. கொஞ்சம் இருங்க, அவரும் வந்துட்டுமே. அவ சொல்ற மாதிரி அருண் வந்துட்டோம், எல்லாரும் சேர்ந்து போலாம். நான் வேணா ஃபோன் பண்ணி கேட்குறேன். பண்ணு. அருண், எங்கடா இருக்க? டேய், நான் அங்க தான வந்துட்டு இருக்கேன். ஒரு சின்ன சர்ப்ரைஸ், வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். ஓகே? என்ன சொல்றா? வந்துட்டு இருக்கானா? ஏதோ சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸா? தெரியல. நீ வராம இருக்கிறது தாண்டா எனக்கு சர்ப்ரைஸ். அப்பா, படம் ஆரம்பிச்சிட போறாங்கப்பா. ம். ஆமாப்பா. டேய் ரமேஷ், ஒரு காரியம் பண்றா. நாங்க எல்லாரும் உள்ள போறோம், நீ இருந்து அருணை கூட்டிட்டு வா. நான் இங்கே இருக்கேன், நீங்க மட்டும் போங்க. இல்ல, நான் இங்க வெயிட் பண்றேன், நீங்க போங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க போய் படம் பாருங்க ரமேஷ், நான் அவர் வர வரைக்கும் வெயிட் பண்றேன். அனி, சரி, ஒன்று செய்யலாம். நம்ம 2 பேரும் இங்க வெயிட் பண்ணலாம். டேய், என்னடா இது? அவன் ஒருத்தனுக்காக எத்தனை பேரா வெயிட் பண்றது? நீ இருந்து அவனை கூட்டிட்டு வா, டிக்கெட் கொடு, நாங்கெல்லாம் உள்ள போறோம். வாடா. வா ஜானகி. போமா. அக்கா, டிக்கெட் கிடைக்காது போல இருக்குக்கா. டிக்கெட் கிடைக்கலனா என்னம்மா பண்றது? நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? அக்கா, பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்க்கலாம்க்கா. நமக்கு இருக்க கஷ்டத்துக்கு பிளாக்ல வாங்கி படம் பார்க்குற நிலைமையிலையா இருக்கும்? போலாமா?